ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஓலா S1 Pro Plus 4 கிலோவாட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன்னு சொன்னார். ஸோ வண்டி தரேன்னு சொன்னார். ஸோ அதனால் அங்கே போய் நம்ம ரேஞ்ச் டெஸ்ட்டும் ரிவ்யூவும் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க கைஸ், வண்டி எடுக்கலாம். மோட்டர் சவுண்டு ரொம்ப அதிகமாக வருதுங்க. மோட்டர் சவுண்டு கேளுங்களேன் நீங்கள். கைஸ், இப்போ தான் வண்டி எடுத்தேன். 100% எடுத்தேன். இப்போ வரைக்கும் ஒரு 2% போயிடுச்சு. 1 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. 1 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. மோட்ரு 13 கிலோவாட் இருக்கிறனால 0.5 கிலோவாட்டில் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் தாங்க ஸ்பீடு போக முடியுது. அதுவுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கேன் 0.5ல போகிறதுக்கு. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது மோட்ரு பவராக இருக்கிறனால. இப்போ என்னோட ஜென்1 பார்த்தீங்கன்னா இப்போ நான் வரும்போது 187 ரேஞ்ச் வந்துச்சு. 0.7ல் வந்தேன். என்னோட வண்டியில் வந்து 0.5லாம் டார்க்கே இருக்காது. இப்போ இதில் 0.5ல நான் போனேன்னா மேடுனாலும் 30 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ஏறுது. பட் என்னதில் கீழெல்லாம் வந்துடும். இப்போ நான் லேசாக மேடு ஏறிட்டு தான் இருக்கேன். சேம் என் வண்டியில் ஏற்றுறேன்னா அதே 0.5 கிலோவாட்டில் டார்க்கு கம்மியாக இருக்கும். பட் வந்து ரேஞ்ச் அதிகமாக எனக்கு வரும் 0.5 கிலோவாட்டில். பட் இந்த 13 கிலோவாட் மோட்டர்லாம் அப்படி இல்லை. நான் 1 கிலோவாட்டில் ஓட்டினா தான் ஓரளவுக்கு நார்மலாக ஓட்ட முடியுது. முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபிஷியண்ட்டாக ஓட்டுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1100 சில்லரை கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இவர் வண்டி எடுத்தே 2 மாதம் தான் ஆகுது. மூவேஸ் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரைடிங் மோட்ஸுக்குள்ளே வந்து காட்டுது. பட் ஆனால் ரீஜன் ஒர்க் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் ரீஜன்லாம் நம்ம மூவேஸ் ப்ளஸ் பே பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகுறது இல்லை. நம்ம ரீஜன் வந்து லோ, மீடியம், ஹை எல்லாம் வைப்போம்ல. ரைடிங் ஆப்ஷனுக்குள்ளே போனால் டிஏவி மோடு அந்த ஆப்ஷன்லாம் எதுவுமே காட்டல. அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போனாலே மூவேஸ் ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அவரோட வண்டி போய் ஒரு 5 நாளாக இருந்து அதுக்கப்புறமும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல. ஓடிஏ அப்டேட்டில் தாங்க சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. பிரேக் பை ஒயர் வந்து நிறைய வண்டியில் ப்ராப்ளம் வந்ததுனால இப்போ எல்லா வண்டியிலுமே ஜென்3 வண்டியில் எல்லாத்துலேயுமே பிரேக் பை ஒயர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டியிலுமே பிரேக் பை ஒயர் ஆஃபில் தான் இருக்குது. இதுதான் யூசர் என்கிட்ட சொன்னது. வண்டி ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பில் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. நல்லா ப்ரீமியமாக இருக்குது. உட்காந்தா நான் இந்த ஜென்1ல வந்துட்டு இதில் உட்காந்து ஓட்டினோன்னா நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது. வண்டி சாலிடாக இருக்குது. அதுவும் இந்த 13 கிலோவாட் மோட்டருக்கு வண்டி எனக்கு வந்து வேகமாக புஷ் பண்ணலான்னு தோணுது. நல்ல டார்க்குங்க. த்ராட்டில் லேசாக கொடுத்தனாலே டார்க்கு தெரியுது. பட் ஆனால் இந்த வண்டி எஃபிஷியண்ட்டாக ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நார்மல் யூசேஜுக்கு எவ்வளோ ரேஞ்ச் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஓட்டி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லான்ச் பண்ண ஜென்3 மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா S1 Pro Gen3, S1 Pro Plus Gen3 இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்க வண்டி 2 வண்டியுமே 4 கிலோவாட் தான். இப்போ 5.2 கிலோவாட் லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது. பட் 4 கிலோவாட் எடுத்துக்கோங்க. எந்த வண்டியுமே வந்து ரேஞ்ச் வந்து அதிகமாக கொடுக்கல. இப்போ Gen2லாம் பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக ஓட்டுனா அதிகபட்ச ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 225 எடுக்க முடியும் Gen2. என்னது 200 Gen1 வரும். இப்போ அதே சேம் எஃபிஷியன்சி இவங்க மோட்டர் பவர் இன்க்ரீஸ் பண்ணதுனால கிடைக்கிறது இல்லை. சரி, S1 Pro Gen2லையும் S1 Pro Gen3லையும் ஒரே மோட்டர் பவர் தானே கொடுக்குறாங்க, அப்புறம் ஏன் சேமா ரேஞ்ச் வரல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா MCU வந்து இன்டகிரேட்டடா மோட்டர் மாடியூல்ல இருக்க மாதிரி கொடுத்தாங்க. அது கொடுத்ததுனால இன்எஃபிஷியண்டா இருக்கான்னு தெரியல. இதெல்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓலா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ ப்ளஸ்லையும் சரி S1 Pro Gen3 4 கிலோவாட்லேயும் சரி ரேஞ்சுக்காக நாங்கள் டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓடிஏ அப்டேட்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 5.3.0 மூவைஸ் அப்டேட் வந்து சில பேர்த்துக்கு வந்துட்டு இருக்கு. Gen3 ஸ்கூட்டர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் அந்த அப்டேட்ல கொஞ்சம் ரேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அப்டேட்லயுமே பிரேக் பை ஒயர் இன்னும் ஆன் பண்ணி வைக்கலன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் இப்போ இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 11.1 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 92% சார்ஜ் இருக்குங்க. 8% போயிருக்கு. நார்மலாக தான் ஓட்டுறேன். 35 to 45 இவ்வளோதான் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறேன். பட் மேட்லேயுமே இந்த வண்டி வந்து ஸ்லோ ஆகுறது இல்லை. டார்க் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்படி ஆட்டோமைஸ் பண்ணியிருக்காங்க. த்ராட்டில் கொடுக்கும்போது நல்லாவே வைப்ரேட் ஆகுதுங்க. அப்படி உருன்னு அந்த சவுண்டே நல்லா இருக்குது கேட்குறது. நல்லா ஏதோ அக்ரஷனான ஒரு பவர் இருக்க மோட்ரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு. நல்ல சவுண்டுங்க. வண்டி ஆனால் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ரேஞ்சு மட்டும் அதிகமாக கொடுத்துச்சுன்னா ஓகே.
பட் இந்த மோட்டருக்கு இவங்க வந்து 4 கிலோவாட்டே கொடுத்துடக்கூடாது. எஸ்என் ப்ரோ ஜென்3க்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் கொடுக்குறாங்களே. 3 கிலோவாட்ல யாரும் எடுக்கிறதே இல்லை, 4 கிலோவாட் தான் எடுப்பாங்க. அது மாதிரி தான் இந்த மோட்டர் பவருக்கு 4 கிலோவாட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மோட்டர் பவருக்கு நம்ம 5.2 கிலோவாட் எடுத்தால் தான் நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சு வரும்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் அவங்க கிளைம் பண்ணுறாங்க 240 கிளைம் பண்ணுறாங்க. பார்ப்போம் எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு. டெஸ்ட்டை முடிச்சுட்டு வரேன் கைஸ். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 25.3 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 82% வந்து சார்ஜ் பேலன்ஸ் இருக்கு. இப்போ என்னோட ஜெனுவனில் பார்த்தீங்கன்னா 50லலாம் போனோன்னா வேகமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். ஒரு வண்டி வந்து சாலிடாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் வராத மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியில் அப்படி இல்லை. 50ல போனாலுமே கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஒரு 30ல போகிற மாதிரி தெரியுது. என் வண்டியில் 50லலாம் போனால் ஒரு 80ல போகிற மாதிரி தெரியும். அதான் பில்ட் குவாலிட்டியும் ரைடு குவாலிட்டியும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீசன்லாம் இருக்குல்ல, ஃபோர்ஸ்ட் ரீசனு அப்புறம் கோஸ்டிங் ரீஜன், நம்ம த்ராட்டில் விட்டோம்னா ரீஜன் பிடிக்குமே. 2 ரீஜனுமே இது மோட்டர் பவராக இருக்கிறனால 11 கிலோவாட் எஸ்என் ப்ரோ ஜென்3 11 கிலோவாட் மோட்டரை கம்பேர் பண்ணும்போது இதோட பைட் வந்து நல்லாவே அதிகமாகவே இருக்கு. அதாவது கொஞ்சம் வேகமாகவே வண்டியை ஸ்லோ பண்ணுது. கைஸ் ரேஞ்ச் டெஸ்ட் வந்து முடிச்சாச்சு. 38.7 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 26% போயிருக்கு. 100%லேருந்து எடுக்கும்போது ஒரு 100 மீட்டர் வந்தோடனே அந்த 1% போயிருச்சு. இருந்தாலும் நான் அதையும் கணக்கு வச்சு தான் சொல்கிறேன். ஒரு 140 to 150 நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு 1 கிலோவாட் பவர்ல ஓட்டினீங்கன்னா. பட் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அது இம்ப்ரூவ் ஆச்சுன்னா மேபி இன்னொரு 20 கிலோமீட்டர் ஆட் ஆச்சுன்னா 170 160 எதிர்பார்க்கலாம். சொடக்கு போட்டு டிரான்சிஷன் பண்ண போறேன். கைஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. ப்ரோ பிளஸ் மாடல் போறீங்கன்னா 5.3 கிலோவாட் போய்க்கோங்க. ஏன்னா 4 கிலோவாட் வந்து அந்த அளவுக்கு ரேஞ்சு கொடுக்காது. 13 கிலோவாட் மோட்டரா இருக்கிறனால ஃபியூச்சர்ல ஆப்டிமைஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாலும் ஒரு 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வேணா எக்ஸ்ட்ரா வரலாம். அதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்க முடியாது. அப்படி பாத்தீங்கன்னாலுமே 160 150 அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேஞ்ச் வரும். 13 கிலோவாட் மோட்டர் சூஸ் பண்றீங்க, ப்ரோ பிளஸ் போறீங்கன்னா 5.3 கிலோவாட் பேட்டரி போய்க்கோங்க. அதுவும் இப்போ வந்து பாரத் செல்லோட வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போங்க, வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ஜென்3 மாடல்ஸ் ஜென்4 மாடல்ஸ்லாம் இவங்க ஆப்டிமைஸ் பண்ணி ரேஞ்ச் அதிகமா கொண்டு வந்து அது வரைக்கும் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கணும், எனக்கு சாலிடா ரேஞ்ச் வரணும், ஓலா வரதே நான் ரேஞ்சுக்காக தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு மாடல் S1 Pro Gen2 4 கிலோவாட் தான். ஓலால இருக்க மற்ற எல்லா வண்டியுமே கம்பேர் பண்ணும்போது ஓலா S1 Pro Gen2 வந்து பீக் எஃபிஷியன்சியான ஒரு ஸ்கூட்டர். 4 கிலோவாட் மோட்டர்ல 225 கிலோமீட்டர் யாருமே இது வரைக்கும் ரேஞ்ச் கொடுத்தது இல்லை. எஃபிஷியன்டா ஓட்டினீங்கன்னா 225 கிலோமீட்டர் ரேஞ்சு தாராளமா வரும். நான் ஏற்கனவே மேல கூட டபுள்ஸ்ல எல்லாம் ஏற்றிருக்கேன். Gen2ல மேல டாப் BSNL டவர்னு சொல்லுவாங்க, அங்க போயிட்டு மறுபடியும் கீழே அடிவாரத்துக்கு வரதுக்கு மொத்தமா எனக்கு 30% தான் செலவாச்சு. 11% எனக்கு ரீஜன்ல கிடைச்சது. அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு 19% தான் செலவே ஆயிருக்கு. ஸோ எனக்கு பழைய மாடலா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வண்டி வாங்கும் போதே எனக்கு பீக் எஃபிஷியன்சியோட வேணும், அதிக ரேஞ்ச் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஓலால சேஃபான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா S1 Pro Gen2 4 கிலோவாட் தான். இப்போ பிரைஸுமே கம்மியா தான் இருக்குது. 1.35 வருதுன்னு நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் கொடுக்குறேன், கீழே போய் செக் பண்ணி பாருங்க. S1 Pro Plusல 13 கிலோவாட் மோட்டர் கொடுக்கறனால நம்ம நார்மல் மோட்ல த்ராட்டில் லேசா கொடுத்தோம்னாலுமே வண்டி சென்சிட்டிவா இருக்கு. அது வந்து டார்க் அதிகமா வரனால தான் சென்சிட்டிவா இருக்கு. டார்க் அதிகமா இருக்கிறனால நமக்கு என்ன ஒரு பிளஸ் சொல்லலாம், சிங்கிளா போறதுக்கும் டபுள்ஸ்ல போறதுக்கும் உங்களுக்கு அதிக பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா இது வந்து மேட்டிலுமே 0.5 கிலோவாட்ல 30லயே போச்சு. என் வண்டிலாம் அப்படி போகாது, 30 கீழே வந்துடும், 20 வந்துடும். ஆனா இது டார்க் அதிகமா இருக்கிறனால சேம் அதே பவர் அவுட்புட்ல உங்களுக்கு 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து மேடு ஏறுது அந்த வண்டி. ஸோ அதனால டார்க் அதிகமா இருக்குது. டபுள்ஸ்ல நீங்க அதிகமா போவீங்கன்னா வெயிட் அதிகமா வச்சுக்கிது ஏதாவது ஓட்டுவீங்கன்னா இந்த மோட்டர் வந்து உங்களுக்கு வெயிட்ல பெனிஃபிட்டாவே இருக்கும். லக்கேஜ் கேரிங் கெப்பாசிட்டியில கண்டிப்பா பெனிஃபிட்டாவே இருக்கும். பட் ஆனா 5.3 கிலோவாட்டுக்கு போயிருங்க, 4 கிலோவாட் வேண்டாம். இப்போ டெஸ்ட் பண்ண வரைக்குமே 140 இருந்து 150 வரைக்கும் தான் ரேஞ்சு வருது. இதே 5.3 கிலோவாட்டா இருந்துச்சுன்னா ஒரு 170 180 அந்த ரேஞ்சு கூட நம்ம எதிர்பார்க்கலாம் 1 கிலோவாட் பவர்ல ஓட்டும் போது. சைன் சவுண்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சைன் சவுண்ட் வந்து சவுண்ட் கேட்குது, பட் டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு கேட்கல. 500 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்க கிளீன் பண்ணி ஆர் வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணி லூப் அடிச்சு வச்சிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சவுண்ட் வரல. நான் ஓட்டும் போது வண்டியோட ஓனர் பாத்தீங்கன்னா லூப் அடிச்சு வச்சிருந்தாரு. ஸோ அதனால சவுண்ட் அந்த அளவுக்கு வெளியே வரல. பட் மைக்கு நான் கீழே கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்திருக்கும், அந்த மைக்ல அப்படி பிக்கப் ஆயிருக்கும். பட் ரொம்ப நாய்ஸ்லாம் இல்ல. சைன் அந்த இடத்துல இருக்குதுன்றதுக்கான ஒரு நாய்ஸ் வருது, மினிமமா தான் இருக்கு, டிஸ்டர்ப்டா இல்ல. S1 Pro Gen2ல பாத்தீங்கன்னா பெல்ட்டை வந்து ஓப்பனா கொடுத்தாங்க. அதுல நிறைய சாயில் வந்து அக்யூமுலேட் ஆகி பெல்ட் வந்து பிரேக் ஆயிட்டே இருந்தது. சைன்ல என்ன ஒரு பிளஸ்ன்னு நம்ம சொல்லலாம்னா பவர் அதிகமா கொடுக்கும் போதெல்லாம் அந்து போகாது, அண்ட் வந்து வேரண்ட் டயருக்குலாம் அந்து போகாது. அப்படியே அந்து போச்சுனாலும் நம்ம லோக்கல் கடையிலேயே போட்டுக்கலாம், ஒரு பின்ன போட்டோம்னா முடிஞ்சு. பெல்ட் அந்து போச்சுன்னா நீங்க டோட்டலா ஒரு பெல்ட்டே தான் மாத்தணும். உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், என்னோட வண்டி S1 Pro Gen1 வந்து MOS 3ல இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து 0.5 கிலோவாட்லாம் காட்டாது, பட் இருந்தாலும் த்ராட்டில் ரொம்ப கம்மியா கொடுத்து தான் ஓட்டிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் வந்து எனக்கு 175 தான் அதிகபட்ச ரேஞ்சே வந்திருக்கு. பட் MOS 4 அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் 200 வரைக்குமே ரேஞ்ச் வந்துச்சு, ரெகுலரா வந்துச்சு, 195 வந்துச்சு. ஸோ ஓடி அப்டேட்
மார்க்கெட்ஸ்லயுமே இவங்களால எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு இல்லை, அப்படி இம்ப்ரூவ் ஆச்சுனாலுமே ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ் தான் இம்ப்ரூவ் ஆகும். மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்காது. இதெல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு இப்போ எடுக்கிறேன்னா எடுங்க. ஓலா மார்க்கெட்டுக்குள்ள வந்து 4 இயர்ஸ் தான் ஆகுது. இயர்லி ஒரே வண்டியை Gen 1, Gen 2, Gen 3, Gen 4 வெர்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு எந்த கம்பெனிஸுமே இயர்லி மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வர மாட்டாங்க, எஃபிஷியன்சி வைஸ்லையும் காஸ்ட் வைஸ்லையும். இந்த ஒரு விஷயத்துல ஓலாவை பாராட்டலாம். எந்த விஷயத்துல ஓலா வந்து நெகட்டிவா இருக்குன்னா சர்வீஸ் தாங்க. சர்வீஸ்ல வந்து இவங்களே ஓன் பண்றதுனால எல்லா ஷோரூமும் அதில் மேனேஜ்மெண்ட்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஒரு சர்வீஸ் சென்டருமே ப்ராப்பரா ரன் ஆகுதா இல்லையாங்கிறது அந்த சர்வீஸ் சென்டரோட மேனேஜரோட பொறுப்புல தான் இருக்கு. மேனேஜர் நல்லா ஸ்ட்ரிக்டா ப்ராப்பரா ஷெட்யூல்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா சர்வீஸ் அங்கே நல்லா தாங்க இருக்கும். பட் ஆனால் டே பை டே சர்வீஸுமே இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு. என்னோட ஓலா S1 ப்ரோட சஸ்பென்ஷன் வந்து டேமேஜ் ஆயிருந்தது, ஆயில் சீல் போயிடுச்சு. அது வந்து வாரண்டியில் கண்டிப்பாக கிளைம் ஆகாது. ஏன்னா 40,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நான் ஓட்டிட்டேன், வாரண்டி முடிஞ்சிச்சு. ஸோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு போனப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் மட்டும் 100+ சஸ்பென்ஷனுக்கான வண்டி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. எனக்கு ஒரு 1.5 மந்த்துக்கு மேலேயே ஆச்சு சஸ்பென்ஷன் வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு. பட் ஆனால் ரெஸ்பான்ஸ்லாம் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈரோட்டில் மாற்றியும் கொடுத்துட்டாங்க, 1 டேல மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் வெயிட்டிங் டேஸ் வந்து 1.5 மந்த் ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் போன சஸ்பென்ஷனே வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தேன். சர்வீஸை பற்றி இந்த விஷயமும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த விஷயமும் நான் சொன்னேன். பில்ட் குவாலிட்டி, ரைடு குவாலிட்டி எல்லாமே இந்த Gen 1, Gen 2, Gen 3 இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது Gen 3ல இப்போ பார்த்தீங்கன்னா S1 Pro Plus, S1 Pro Gen 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி வந்து நம்ம நோட் பண்ணி பார்க்கணுன்னே அவசியம் இல்லை. நீங்கள் வண்டியை ஓட்டினீங்கன்னாவே எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தெரியும். வண்டி நல்லாவே சாலிடாவே இருக்கு. சஸ்பென்ஷனுமே ஓரளவுக்கு சாஃப்டான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரோட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹார்டா எங்கேயும் விட்டீங்கனாலும் தாங்குற அளவுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ரெகுலரா ரொம்ப மோசமான ரோட்ல ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆயில் சீல் போகும். வண்டி நீங்க எந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஓலால இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, நம்ம ரெகுலரா சர்வீஸ் விட தேவையில்லை. பட் 5 மேண்டேட்டரி சர்வீஸ் சொல்றாங்க. பட் அது இன்னும் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகல. பட் ஸ்டார்டிங்ல ஒரு 5 சர்வீஸ் வந்து பேக்கேஜ் மாதிரி எசென்ஷியல் கேர்னு இருக்கு. அது கூட நீங்க போட்டு ஃபர்ஸ்ட் 5 சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல நீங்க சர்வீஸ் பண்ணாம கூட ஓட்டிக்கோங்க. பெருசா மெயின்டெனன்ஸே இருக்காது. என் வண்டிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 வாட்டி இப்போ இந்த சஸ்பென்ஷனுக்கு போயிட்டு வந்ததுதான், அதோட சேர்த்து 4 வாட்டி போயிட்டு வந்துருக்குது. மொத்தம் 72,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இன்னமும் ரேஞ்ச் நல்லா தான் வருது. என் கணிப்படி ஒரு 100% பேட்டரி ஹெல்த் இருக்குன்னா ஒரு 95% இப்போ இருக்கும் பேட்டரி ஹெல்த். பேட்டரிலாம் பக்காங்க. ஸோ இதுதான் guys S1 Pro Plus 4 கிலோவாட்டோட ரிவ்யூ. 4 கிலோவாட் போகாதீங்க, 5.3 கிலோவாட் போங்க, ஆர் 5.2 கிலோவாட் போங்க. 4 கிலோவாட் கண்டிப்பாக போகாதீங்க. ஏன்னா ரேஞ்ச் வந்து இந்த மோட்டருக்கு வந்து பத்தாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சீங்களா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் guys. பாய்.